நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 20/11/2025 இன்றைக்கு காருண்யா ப்ளஸ். இந்த காருண்யா ப்ளஸில் ட்ரான் நம்பர் 598. இந்த 598 நமக்கு என்ன கணக்கை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அனைவரும் தவறாமல் கடைசி விளையாடுங்க நண்பர்களே. இன்றைய கணக்கு நம்ம முதல் கணக்கில் இன்றைக்கு சீரியல் கணக்கு எடுத்துப்போம். சீரியலில் இன்றைக்கு 598. இந்த 598க்கு அடுத்தடுத்து மேலே உள்ள ரிசல்ட்டு சீரியல் கணக்கு எடுத்துக்கலாம். இதில் 588, அடுத்தது 578. இந்த கணக்கில் தான் இன்றைக்கு முழுமையான கணக்கை பார்க்குறோம். அந்த அமைப்பில் இதை பார்த்துக்குங்க. அதுக்குள்ள ரிசல்ட் 920, அடுத்தது 529. இந்த ரெண்டு ரிசல்ட்லேயும் ஒரு ஒத்துமை இருக்குது. அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் 29 அப்படிங்கிற ஒரு கணக்கு. இதை பாருங்கள், யூஎஸில் இருக்கும். ஆனால் 29/92 இருக்குது. அதே போல் 29 பிசிக்கு வந்திருக்கு. ஏபி பிசி இப்படி வந்திருக்கு. இதில் தனி கணக்குன்னு ஒன்று பார்க்கும்போது இந்த 0 மட்டும்தான் இருக்குது. 0 அடுத்தது இதில் 8. இந்த 0 8 அப்படிங்கிறதுக்கு முதல் கணக்குக்கு நமக்கு இதில் ஒரு 4 இருக்குது. ஓகேங்களா? இந்த 4 அப்படிங்கிறது தனிப்பட்ட உள்ள கணக்கில் அமைப்பு. ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு 4 அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது பி பொடுக்க வச்சுக்கலாம். அடுத்தது இந்த 29 அப்படிங்கிறதுக்கு நம்ம இதுலேயும் ஒரு 29 வைக்கிறோம். ஆனால் இது ஏசிக்கு உள்ள நம்பர். ஏசிக்கு 29ன்னு வைக்கிறோம். அதே போல் 92 அப்படிங்கிறதையும் வைக்கிறோம். ஓகேங்களா? இது பி பொடுக்கு 4 மட்டுமே. ஓகேங்களா? இந்த அமைப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இதில் அமைப்புங்கிறது அப்படியே நமக்கு 92 12 வந்திருக்கு. அதே போல் 92 29ஆகவும் வரலாம். அது ஏசிக்கு வரணும். ஓகேங்களா? இந்த அமைப்புன்னு பார்க்கும்போது ஏசிக்கு நம்ம வச்சோம்னா பி போர்டுக்கு 4 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேங்களா? 4 அல்லது 0 வரலாம். ஏன் அப்படி 0 வைக்கிறோம்னா இதில் டபுள் 2 இருக்குது அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? இதில் 2 இருக்குது அப்படிங்கிறதுக்காக 2 2 அப்படின்னா 0 வரலாம். இந்த அமைப்புக்கு பி போர்டுக்கு ஒரு 0 வச்சு கொடுத்துருவோம். 0 வச்சா 9. ஆனால் இதில் 209 அப்படின்னு வரும். நேற்றைய கணக்குலையும் நமக்கு 503 அப்படிங்கிற நம்பர் தான் வந்திருக்கு. இதில் 0 வந்தால் உங்களுக்கு இது மாதிரி பயன்படுத்தி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதில் 0 2 29 அப்படிங்கும்போது 0. இது மீண்டும் பி போர்டுக்கு அந்த 0 வந்தால் பயன்படுத்திக்கலாம். அல்ல எப்படின்னு விட்டுடலாம். ஓகேங்களா? இந்த அமைப்பில் இந்த 2 நம்பரும் மட்டும் நம்ம மெயினாக எடுத்துப்போம். ஓகேங்களா? பி போர்டுக்கு 4 உள்ளது. அதை எடுத்துட்டோம்னா அடுத்தது நமக்கு இந்த அமைப்பில் அதே போல் ஒரு அமைப்புக்கு அதே போல் எடுத்துருவோம். அடித்த ரிசல்ட்டுக்கு அப்படியே. ஓகேங்களா? அந்த கணக்கில் பார்க்கும்போது இதில் ஏ போர்டுக்கு 9 8 அப்படின்னு வரிசையில் இருக்குது இல்லைங்களா? 9 8 அப்படிங்கும்போது இதில் ஒரு 7 கொடுக்கலாம். இதுக்கு 7 கொடுத்தோம்னா இந்த 4ங்கிறது நம்ம அப்படியே வச்சிடலாம். பி போர்டுக்குள்ள 4 அப்படியே வச்சிடலாம். சி போர்டுக்கு பார்க்கும்போது இதில் பாருங்கள் 0 9. இந்த கணக்குக்கு 0 9 அப்படின்னா இதில் 1 வரும் அல்லது 5 வரும். ஓகேங்களா? 1 அல்லது 5. 741 745 அப்படிங்கிற நம்பர் இதில் இருக்குது. ஓகேங்களா? டோட்டலாக இதில் 4 நம்பர் எடுக்கலாம். அடித்த நம்பருக்குன்னு அப்படியே இந்த 2 நம்பர். ஓகேங்களா? இதில் அந்த 92 அப்படிங்கிறது 29ஆக பெரட்டினால் இந்த அமைப்புக்கு 2 நம்பர். அப்படி பார்த்தோம்னா இந்த ஒரு அமைப்பிலேயே 4 நம்பர் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த 920லையும் 829லையும் உங்களுக்கு என்ன கணக்கு வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்பர்களை. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த கணக்கு உங்களுக்கு ஒத்து வச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் அமைப்பு இன்னொரு அமைப்பும் இருக்குது. அந்த அமைப்பையும் பார்த்துடலாம். அந்த அமைப்பு பார்க்கும்போது இது ஒரு 3 வாரம் விட்டு 3 வார கணக்கு தான் எடுத்துக்கிறோம். அந்த 3 வாரக்கிட்ட கணக்கு இருக்கும்போது இதை பாருங்கள். நமக்கு அது அப்படியே கரெக்டாக அப்படியே அமைஞ்சிருக்குங்கிறதுக்காக தான் இதையும் ஒன்று கொடுக்குறோம். ஓகேங்களா? இதையும் பார்த்துக்குங்க. இப்போ கொடுத்த அமைப்பு மாதிரியே இதுலேயும் 2 நம்பர் வந்திருக்கும். 716 160. இந்த அமைப்புக்கு டோட்டலாக இப்போ கொடுத்த நம்பர் போலவே இதே அமைப்பு வந்திருக்கு. இதில் அடுத்தது ஏபிக்கு 16. இந்த அமைப்பில் பார்க்கும்போது மீண்டும் அந்த 16ங்கிறது நம்ம ஏசிக்கு கொடுக்கணும். வச்சோம்னா அதே போல் 61 வைக்கணும். அடுத்தது இந்த 7, அடுத்தது 0. இதில் ஃபஸ்ட்டு ஏ போர்டுக்கு வந்திருக்கு. அடுத்தது
சி போர்டுக்கு வந்திருக்கு. அடுத்தது நம்ம பி போர்டுக்கு ஒரு நம்பர் எடுக்கணும். அந்த நம்பர் 5. ஓகேங்களா? இந்த நம்பரையும் பார்த்துக்குங்க. அதே போல் இந்த 716லையும் 160 அப்படிங்கிற நம்பர்லேயும் உங்களுடைய கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த 1 கணக்கில் வந்தாலும் வச்சுடுங்க, வள்ளினாலும் ஒரு 1 அப்படிங்கிறத சி போர்டுக்கு தனியாக வச்சு டைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இந்த கணக்குக்கு 156 651 அப்படிங்கிற 2 நம்பர் கொடுத்தாச்சு. இதுலேயும் அடித்த நம்பருக்குன்னு அப்படி ஒரு நம்பர் எடுத்துருவோம். ஓகேங்களா? அடித்த நம்பர்னு பார்க்கும்போது இதில் 716. ஓகேங்களா? இது 60 அப்படிங்கும்போது இதுக்கு நமக்கு சி போர்டுக்கு 4 வரும். 4 இருக்குது. ஓகேங்களா? அதே போல் இந்த பி போர்டுக்கு 1 6 இந்த அமைப்பு பார்க்கும்போது 3 வரும். பி போர்டுக்கு 3 அடித்த நம்பருக்குன்னு அப்படியே எடுக்கிறோம். ஓகேங்களா? இந்த நம்பருக்கு இதில் ஒரு நம்பரை மட்டும் அப்படி எடுத்துப்போம். இதில் சி போர்டுக்கு 6, அடுத்தது பி போர்டுக்கு 6ங்கும் போது இது ஏ போர்டுக்கு ஒரு 6வே வச்சிடலாம். அப்படி ஏன் 6 வைக்கிறோம்னா இதில் 7 1 இருக்குது. இதில் ஒரு மைனஸ் வச்சாலும் 6ங்கிறது நமக்கு ஏ போர்டுக்கு வந்துடலாம். ஓகேங்களா? அந்த அமைப்புக்கு 634 அப்படிங்கிற ஒரு நம்பரும் இருக்குது. சி போர்டுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இதில் வந்து ஒரு 5 வைக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த 7 இருக்கிறதுனால 7, அடுத்தது 6, அடுத்தது நமக்கு சி போர்டுக்கு 5 அப்படிங்கிற நம்பர் 1, அடுத்தடுத்து மைனஸில் உள்ள நம்பர். ஓகேங்களா? 5 ஏற்கனவே நம்ம பி போர்டுக்கு கொடுத்துருக்கோம். அது பிறண்டு வந்தால் சி போர்டுக்கும் வரலாம். அந்த அமைப்புக்கு 635. ஓகேங்களா? இந்த அமைப்புலேயும் நமக்கு 4 நம்பர் இருக்குது. இந்த 4 நம்பருங்கிறது நமக்கு 2 கணக்கில் எடுத்தாலும் அடுத்தடுத்துன்னு பார்க்கும்போது நமக்கு 4 நம்பரில் வந்து நிற்கிது. ஓகேங்களா? டோட்டலாக 2 அமைப்பு கொடுத்துருக்கும், ஆனால் 8 நம்பர். அந்த அமைப்புக்குன்னு எப்படி வந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இந்த அமைப்புலேயும் 4 நம்பர் கொடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம எப்போதும் எடுக்கிற மாதிரி ஒரு நம்பரு வார கணக்குக்குன்னு ஒன்று எடுத்துக்கலாம். சி போர்டுக்கு 2 4 அப்படின்னு இறங்கியிருக்கு. ஓகேங்களா? 2 4, அடுத்தது 6 8 அப்படின்னு இறங்கலாம். ஆனால் 2 4 6ங்கும் போது நமக்கு 6 ஏற்கனவே கொடுத்துருக்கோங்கிறதுனால இதில் சி போர்டுக்கு 8 வச்சு கொடுக்கலாம். 8. ஓகேங்களா? இதில் பி போர்டுக்கு பார்க்கும்போது 7 8 அப்படின்னு வந்துருக்கு பாருங்கள். நம்ம இதில் வந்து பி போர்டுக்கு 9 கொடுக்கல. அந்த கணக்கில் அந்த 9ங்கிறது பி போர்டுக்கு வரல. ஆனால் இந்த கணக்கில் 7 8 அப்படிங்கும்போது 9 இதில் இருக்குது. இது வார கணக்குக்கு உள்ள அமைப்பு அப்படியே மட்டுமே, வேறு எந்த கணக்கையும் இதில் சேர்க்கலை. வார கணக்குக்கு உள்ளது அப்படியே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஏ போர்டுக்கு பார்க்கும்போது 7 5 அப்படின்னு பார்த்தோம்னா என்னோடய கணக்கில் வந்து 0 வரும். உங்களோட கணக்கில் என்ன வருது அப்படின்னு பார்த்து டைப் பண்ணி பாருங்கள். இதில் வந்து 098. இந்த நம்பரில் பி போர்டுக்கு மட்டுமே உள்ளதை 1 1 கொடுத்துருவோம். 4 கொடுத்துருக்கோம். அடுத்தது 5. ஓகேங்களா? இதில் 48 58 அப்படிங்கிற கணக்கை இதில் கொடுக்குறேன். சி போர்டுக்கு உள்ளது மட்டுமே நமக்கு இதில் அதிகமாக வரும் 8. இதை வந்து ஏ போர்டுக்கு 0 மட்டுமே. இந்த அமைப்பில் 3 நம்பர் இருக்குது நம்பர்களே. இது வரைக்கும் கொடுத்த நம்பரில் 4 நம்பர் கொடுத்தோம். இந்த அமைப்புக்கு 3 நம்பர் இருக்குது. வார கணக்குக்கு மட்டுமே. வார கணக்கில் கணக்கெடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா? அதனால் இன்றைக்கு வார கணக்கில் பார்க்கும்போது ஏ போர்டுக்கு 0 உள்ளது, 48 58 98 அப்படிங்கிறத பி போர்டுக்கு உள்ளது 2 கணக்கில் கொடுத்த கணக்கை அப்படியே இதில் வச்சு கொடுத்துருக்கேன். வேறு எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? இந்த அமைப்புலேயும் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொடுத்த கணக்குக்கு நம்மளுடைய கணக்கில் ஒரு எடுத்துக்காட்டுக்காக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த கொடுத்த கணக்கில் இந்த நம்பர் உங்களுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய கணக்கில் என்ன வருதோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கண்பட சந்திப்போம். வாழ்க வளமுடன்.